ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பௌர்ணமி அப்படின்னாலே சிவபெருமானின் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு தினம். அதே போல் குலதெய்வ வழிபாட்டிற்கும் ரொம்பவே உகந்த தினம்னு பார்த்தா பௌர்ணமி. அதுவும் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள் இந்த பௌர்ணமி தினம். அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி தினத்தில், அதுவும் ஐப்பசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நமக்கு இரட்டிப்பு பலனை நமக்கு கொடுக்கும். இந்த நாளில் நம்முடைய நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேறதுக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் வழிபடலைனாலும் குலதெய்வத்தை நிச்சயமாக நம்ம வழிபடணும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போன இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வரும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனைன்னு பார்த்தா அது கடன் பிரச்சனை மட்டும்தான். அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நமக்கு பண வரவுங்கிறது பல வழிகளில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்முடைய முயற்சியோடு சேர்த்து இந்த ஒரு வழிபாட்டையும் நம்ம செய்துக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நம்முடைய நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறும். அதுவும் இந்த பௌர்ணமியில் நம்ம நிலைவாசலில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு. கட்டாயம் மறக்காமல் இதை செய்து பாருங்கள். இன்று நீங்கள் காலையில் குளித்து முடிச்சுட்டு உங்களோட பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, ஒரு விரலி மஞ்சள், 5 ரூபா காயின் இல்லைன்னா 1 ரூபா காயின், இதை அப்படியே ஒரு சின்ன முடிச்சா கட்டிடுங்க. இதை உங்கள் நிலைவாசலை சுத்தம் செஞ்சுட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நிலைவாசல் பூஜை செய்வீங்க இல்லையா, பூலாம் வச்சு தீபதூபம் காட்டினதுக்கப்புறம் இந்த முடிச்சையும் அதில் வச்சு நிலைவாசலில் கட்டிவிட்டு வலது பக்கமாக கட்டி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த முடிச்சுக்கும் தீபதூபம்லாம் காட்டுங்க. இந்த முடிச்சு நிலைவாசலில் அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படியே இருக்கட்டும். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த முடிச்சை எடுத்து அதில் உள்ள அரிசியை எறும்புக்கு போட்டுருங்க. எறும்பு இருக்கிற இடத்துல தூவி விட்டுருங்க. வரலி மஞ்சளை அம்மன் படம் வச்சுருப்பீங்க இல்லையா, மகாலட்சுமி படமோ இல்லை வராகி அம்மன் படமோ இல்லை மகமாயி படமோ, எந்த ஒரு பெண் தெய்வ படம் இருக்கோ அந்த பெண் தெய்வ படத்துக்கு முன்னாடி இந்த வரலி மஞ்சளை வைங்க. காசை கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இந்த முறையில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று நிலைவாசலில் நம்ம பரிகாரம் செய்யறதுனால குலதெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்முடைய நீண்ட நாள் வேண்டுதலும் நிறைவேறும். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா அந்த கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனையும் தீரும், பண வரவும் அதிகரிக்கும், 16 செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை முழு மனதோட குலதெய்வத்தை நினைத்து செய்து பாருங்கள். குலதெய்வத்தோட அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். எந்த ஒரு வீண் விரயமும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இதை எப்பொழுதுமே பௌர்ணமி செய்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூட நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு எவ்வளோ பரிகாரம் வழிபாடு செய்தாலும் சரிங்க, நம்ம குலதெய்வத்தை முதல்ல நம்ம நினச்சி செய்தோம் அப்படின்னா நம்மளோட குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக நம்மளை காத்து கொண்டு போகும். அதில் எந்தவித ஒரு துளி சந்தேகமும் இல்லை. மனசார முழு மனதோட நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.